கேமரா சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இனி ஒரு வணக்கத்தோட மற்றும் ஒரு சுவையில்லாத நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போய் எங்கெங்கே நல்ல சாப்பாடோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் தெரிவித்து கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொல்லி சொன்னால் சாவசியில் இருக்கக்கூடிய என்கேடி பிரியாணி என்ற சொல்ல இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கறதுக்காக அப்படியே வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்க போது அவங்களோட இடங்கள்லாம் அப்படி சொல்லி கொண்டு காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே அண்ணா அப்படியே மெனக்காடு வந்துருக்கேன். நான் பார்க்க போகிறேன்னு பார்க்குற அப்படியே சின்னனா கிடக்குது. ஏதோ இதுக்குலாடா பேட என்னடா அப்படியே ஓடுற அடுக்கடுக்காக கிடக்கு. சரி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிச்சுன்னா பிரியாணி இருக்குது. சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி இருக்குது. மட்டன் தம் பிரியாணி வந்து சாட்டர்டே சண்டே, அதாவது சனியாரில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக் தம் பிரியாணி இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, சிக்கன் டிக்கா இருக்குது. மற்றது என்கேடி ஸ்பெஷல், அதாவது அவங்களோட என்கேடி அது அவங்களுடைய ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. பக்கெட் பிரியாணி இருக்குது. 4 to 5% இருக்குது. சிக்கன் பக்கெட் பிரியாணி இருக்குது. மற்றது 6 to 7% இருக்குது. 10 to 11% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்கேடி ஃப்ரைட் ரைஸ், ஸ்பெஷல் என்கேடி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. சிக்கன் பீஃப் ப்ரௌன் மாதிரி எக் இருக்குது. வெஜ் இருக்குது. கொத்துலேயும் வந்து அப்படியே சகல வகையும் இருக்குது. சூப் என்ற கடவுளாரி சூப் ஐட்டம் இருக்குது. டெவல் ஐட்டம் இருக்குது. பாபிக்யூ இருக்குது. சிக்கனில் வந்து சகல இது, அதாவது சிக்கனில் வந்து பீஃப் இருக்குது, ஹாஃப் சிக்கன் இருக்குது, ஃபுல் சிக்கன் இருக்குது, க்ரீன் சிக்கன் இருக்குது, பீஃப் பாபிக்யூ இருக்குது, ப்ரௌன் இருக்குது. அப்படி நிறைய வகை இருக்குது. சூப்பை தான் சொன்னேன், சாப்பிட்டுக்கிட்டு சூப்பு குடிக்கலாம், சூப்பு குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லி அப்படி நிறைய வகை இருக்குது. இதில் வந்து நான் பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிடணும் போலாங்கிறாக்குது. இன்னும் தெரிகிறது. சரி, ஓகே. நான் அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு ஐட்டம் எடுக்க போகிறேன். அது வந்து சிக்கன் பிரியாணி எடுக்க போகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் என்கேடி ஃப்ரைட் ரைஸ், ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸில் வந்து நான் எடுக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுக்க போகிறேன். அடுத்ததாக இன்னத்தை எடுப்போம். எல்லாத்தை பொறுத்தவரையும் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது. ஓகே, கொத்து எடுப்போம். என்ன கொத்த நிலையிலாமல் கிட்ட நான் சொல்லுவாங்கல்ல, தமிழருடைய உணவு பேரிய உணவு வந்து புட்டு மாதிரி, கொத்தும் வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் கொத்தும் பிடிக்கும். அது பேரிய உணவு கொத்து மண்ணுன்னு சொல்லிக்கலாம். அதில் எப்படின்னா ஒரு சிக்கன் கொத்து மண் எடுக்க போகிறேன். சரி, ஓகே. வந்து நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் 3 வகை. அப்படியே சுட சுட கமகமனு வந்து சொல்லி என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு எனக்கு உடம்பாக இருந்தாலும் நான் இவ்வளோத்தையும் நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு போது நாங்கள் சொல்ல போகிறோம். அதில் வந்து முதலாக வந்து சிக்கன் பிரியாணி அப்படியே வேறு லெவலில் அப்படியே சுட சுட வந்துருக்குது. இப்படி 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 அப்படியே மனம் வந்து அப்படி எல்லா இடத்தையும் அப்படியே பறந்து கொண்டு இருக்குது. அதில் தான் அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே இதோட அப்படியே ஒரு பெரிய ஒரு லெக் பீஸ், என்ன இப்படி ஒரு பெரிய ஒரு லெக் பீஸ் தந்திருக்காங்க. அப்படி இதே மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட பிரியாணிக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லி சொன்னால் ரைத்தா இல்லாட்டி பிரியாணி சாப்பிட்றதுலே பிரியசம்னு சொல்லலாம். இந்த பிரியாணிக்கு என்ன கொஞ்சம் உங்களுக்கு சுவையக்காரதை வந்து இந்த ரைத்தா தான். ரைத்தா அப்படியே வேறு லெவலில் அப்படியே கேரட், லீக்ஸ், வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கலந்து பேரில் செஞ்சுருக்காங்க. அதுவும் பார்க்க ஆசையாக இருக்குது. அதை விட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
வேறு லெவல்னு தான் சொல்லலாம். இன்னும் சொல்லிச்சுன்னா ரொம்ப உரைப்பாயும் இருக்குது, உரைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், காரம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அப்படி பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோன்னு ரொம்ப அருமையாக இருக்குது, கொஞ்சம் நல்ல காரமாகவும் இருக்குது, ஆற்றலாக இருக்குது. என்ன சொல்லிச்சுன்னா அந்த ரைத்தா, அதாவது பிரியாணிக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து ரைத்தா தான். ரைத்தாவோட விஷயத்தை குழச்சி சாப்பிட்றது தான் அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னிருக்கோம். உண்மையிலே இந்த கிரேவி, அந்த பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா, இந்த மசாலா வந்து இவங்க தான் அரைச்சி இவங்க தான் செய்கிறாங்க. இல்லை வந்து கூடையில் வந்து கடையில் வந்து ஃபுட்ஸில் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வகையான பிரியாணி மசாலா எல்லாமே இருக்குது. அதை வந்து போகிறது எங்களுடைய ஹெல்த்திக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் தெரியும் தானே, ஹெல்த்தி வந்து குறைஞ்சிருக்கு இருக்கும். ஆனால் இவங்களாவே அரைச்சி இவங்களாவே செய்கிறாங்க சொன்னால் அதில் தான் உண்மையில் ஒரு சுவை இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் மிச்சம் எல்லா ஃபுட் ஐட்டத்துக்கும் சுவையொட்டியை வந்து இவங்களே தயாரித்து இவங்களே தான் ஆட் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சிக்கன் பீஸும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அருமையான விதத்தில் அப்படியே வெந்திருக்கு. இந்த சிக்கன் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சிக்கன் வந்து எல்லா இடத்தையும் வந்து இந்த லெவலில் வேகாது. ஏன்னா அது பார்க்க உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த வெந்திருக்க விதம் தெரியுது, ரொம்ப அருமையாக இருக்குது. சில வந்து பிரியாணிக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கலர் பிரியாணி நிறம் இந்த பிரியாணி வந்து நிறத்துக்கு வர்றதுக்காண்டி செய்வாங்கன்னா பிரியாணி வந்து கலர் சேர்த்துக்கொள்வாங்க. இவங்க எந்த வித கலரும் சேர்க்காமல் சிக்கனுக்கு வந்து ரோஸ்ட்டுக்கும் கூடுதலாக கடையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிக்கன் வந்து சிவந்து போயிருக்கணும். எல்லாருக்கும் வந்து சிவந்தா தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த இதுக்கான மிக்ஸை வந்து சேர்த்துக்கொள்வாங்க. ஆனால் இவங்களும் எந்த மிக்ஸும் சேர்க்காமல் இயற்கையாகவே அப்படியே தயாரிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல். அடுத்த வந்து நாங்கள் வந்து கொத்தரோக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்க போகிறோம் சார். ஃப்ரைட் ரைஸ் என்கேடி ஸ்பெஷல், அதாவது என்கேடி அவங்களுடைய ஸ்பெஷல் வந்து கொத்தும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து சிக்கன் வந்து கூட, அதாவது ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு கூட கூடுதலாக சிக்கன் போட்டிருக்காங்க. உண்மையிலே சிக்கன் போட்டு தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு தந்திருக்காங்க. அதே தான், இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா கடையிலையும் நீங்கள் போட்டுருக்குன்னா குழம்பு வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பச்சை தண்ணி விட்டு எப்படி சாப்பிட்றீங்களோ அதை விட்டு சாப்பிட்றீங்களா, அதை பச்சை தண்ணி விட்டு மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து ரொம்ப தடிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் எப்படி வீட்டில் சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்குது இந்த குழம்பு. சரி, ஓகே. அப்படியே நான் ஆர்டர் பண்ண 3 ஐட்டம் வந்திருந்து 3 நான் அப்படியாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லியிருந்தேன். உண்மையில் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. என்கேடி பிரியாணியில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னால் என்கேடி பிரியாணிலேருந்து சாவகச்சிலேருந்து 5 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அதுக்கு மேலே வந்து அவங்க கட்டணம் மறைவான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு இளம் முயற்சியாளரோட முயற்சியில் வந்து ஒரு வெற்றிகரமாக இந்த என்கேடி பிரியாணி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பிரான்ச்சை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கிளிநொச்சியில் இருக்குது, மற்றது வந்து சாவகச்சியில் இருக்குது. முன்ன வந்து இந்த என்கேடி பிரியாணிக்கு வாங்க அந்த கஸ்டமர்ஸை வந்து அவங்க எப்படி கவர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோடையும் சகஜமாக வடிவாக நீட்டாக கழிச்சு உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து வடிமை, அதாவது வந்து எல்லா இடத்தையும் வந்து இந்த பக்குவம் வந்து கிடைக்காதுன்னு. ஏன்னா எல்லா இடத்துல போனாலும் ஒருத்தவங்க வந்து பில் வந்து என்ன சாப்பாடு வேணும், எது வேணும் அப்படி சொன்னால் கேட்டுருவாங்க. இதை சாப்பிட்டு பாருங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்குதுன்னா என்கேடி ஸ்பெஷல் கொத்து இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஐட்டத்தையும் சொல்கிறாங்க. அதாவது மெனு கார்டு தரதுக்கு முன்னாடி இப்படி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி பக்கெட் பிரியாணி வந்து இப்போ வந்து இந்த போர்ஷன், அதாவது இத்தனை பேருக்கு கூடிய அது 5% இருக்குது, 7%, 12 to 11% சொல்லுவேன். ஒரு பர்சனுக்காக வந்து இருக்குது. மற்ற காசும் வந்து ரொம்ப கம்மியான விலையில் தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. மற்ற
சுவை வந்து வேறு லெவல். என்ன இந்த சுவைக்கு மிக மிக முக்கிய காரணம்னு சொன்னால் இவங்கள்ட்ட மசாலா. என்னதான் சாப்பாடு தோணும்னா சாப்பாட்டுக்கு மிக முக்கியமாக இருக்குது இந்த மசாலா. இந்த மசாலா ஐட்டத்தை இவங்களே தயாரிக்கிறாங்க. அதாவது இவங்களே இவங்க கையால் அரைச்சி இவங்களே தயாரித்து அதுக்கு ஆட் பண்ணி தராங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடையிலுடைய ஃபேஸ்புக் லிங்கும் வந்து நாங்கள் அதை அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் போய் அவங்களுடைய இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஓட செய்தும் நீங்கள் சாப்பிட்டு போகலாம். வாங்க எங்கேடி பிரியாணியில் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. இதில் வந்து சாவகச்சேரியில் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் சாவகச்சேரி நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சாவகச்சேரி விதைக்க பெல்ல இந்த கழிஞ்சு விரைக்க பெட்ரோல் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த என்கேடி பிரியாணி இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆரோக்கியமான சாப்பாடாக தான் இருக்குது. வந்து சாப்பிட்ட பாட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் திருப்பி சொல்லுங்கள். நான் மறுபடியும் அதை தான் ஞாபகப்படுத்துகிறோம். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு சுவையில்லாத நிகழ்ச்சி வாயிலாக உங்களை நான் சந்திக்க பிடிக்கிறேன். நான் நண்புடன் துளசி. பாய் பாய். see you. Take care.